Hi students, good morning. Today we will be continuing our body fluids and circulation, and since there is very less time left, I want you people to concentrate more. Okay, without any delay we will go. Okay, yesterday I finished till human circulatory system, right? I will start cardiac cycle now. Okay, cardiac cycle, and the cardiac cycle is very important in this lesson. Okay, how does the heart function? Let us take a look. To begin with, all the four chambers of heart are in a relaxed state. Relaxed state அப்படினா என்ன இருக்கு? Contract, heart என்ன நார்மலா பண்ணும்? Contract பண்ணும், relax பண்ணும். இப்போ வந்து relaxedல இருக்காங்க, relaxation. They are in joint diastole. Diastole அப்படினா what? Heart வந்து relaxes after contraction. ஒரு contraction முடிஞ்ச பிறகு relax ஆயிருக்கு. இதுதான் வந்து diastole. அப்போ systole அப்படினா contract ஆகிறது வந்து systole. சரியா? அப்ப என்ன இருக்காங்க? heart எல்லாமே வந்து diastole இருக்காங்க. As the tricuspid and bicuspid valves are open, blood from the pulmonary veins and vena cava flows into the left and the right ventricle through left and right atria. Okay, where is this tricuspid and bicuspid valve? எங்க இருக்கு? நான் இது பார்த்தோன்னு நினைக்கிறேன். tricuspid எங்க இருக்கு? சரி, ஓகே, எனக்கு நீ சொல்லு. எது ரைட் எது லெஃப்ட்? இந்த பக்கம் லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். சரி, ஓகே. இப்போ எனக்கு சொல்லு, எங்க இருக்கு ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்? எஸ், வெரி குட். இங்கே இருக்கிறதா வந்து என்னது? ட்ரைகாஸ்பிட் வால்வ். அங்கே இருக்கிறது வந்து பைகாஸ்பிட் வால்வ். ஓகே, எஸ், பைகாஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? டயஸ்டோலில் வந்து எல்லாம் ரிலாக்ஸாக இருக்க நேரத்தில் இந்த ட்ரைகாஸ்பிட்டும் பைகாஸ்பிட்டும் ஓப்பனில் இருக்குது. ஓப்பனில் இருந்தால் தான் மட்டும் சுப்பீரியர் வீனாக்கவா, இன்ஃபீரியர் வீனாக்கவா, பல்மனரி வெயின்ல இருந்து பிளட் வந்து உள்ளார வருது. எங்கே ஃபஸ்ட்டு வருது? ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் உள்ளே வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் ஃபஸ்ட்டு வராங்க. எது மூலமாக? ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ். அதனால எல்லாரும் ஓப்பனில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இது. அடுத்து the semilunar valves are closed at this stage. semilunar valves எங்கே இருக்குது? அது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? இப்போது பிளட் எல்லாம் இப்போ வர்றது வந்து டீஆக்சிஜனேட் பிளட். அது ஆக்சிஜனேட் எப்படி ஆகுது? ஹார்ட்டுக்கு வந்துட்டு லங்ஸுக்கு போனால் மட்டும்தான் வந்து இது. ஸோ லங்ஸுக்கு போகிற பிளட்டை வந்து ஒரு வால்வ் வந்து கார்ட் பண்ணுதுன்னா அது செமிலூனார் வால்வ். சரியா? அப்போ அது இப்போ க்ளோஸில் தானே இருக்குன்னா இன்னும் ஹார்ட்லேயே வந்து பிளட் வந்து ஃபில் ஆகலை. பிளட் அங்கே ஃபில் ஆனால் மட்டும்தான் வந்து லங்ஸுக்கு வந்து போக முடியும், ஓப்பன் ஆகும் செமிலூனார். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் ஃபில்லே ஆகல, ஃபில் ஆகாமல் வெளியே போயிட போகுது, லங்ஸுக்கு போயிட போகுது. இட் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, the SA node generates an action potential which stimulates both atria to undergo simultaneous contraction, the arterial systole. SA node எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கிறது வந்து SA node. ஓகே, this is SA node. ஸோ இந்த SA node என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை வந்து ஜெனரேட் பண்ணுது. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னது? ஒரு ஷாக் மாதிரி ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ணுது. இது வந்து ஆட்டோ எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆட்டோ எக்ஸைட்டேஷன்? ஆட்டோ எக்ஸைட்டேஷனை மற்றவங்க யாரும் எக்ஸ்டர்னலாக வந்து அவங்களுக்கு வந்து கீ கொடுக்கல. நீ இப்போ எலக்ட்ரிக் இது பல்ஸ் இம்பல்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுவே ஆட்டோவாக வந்து என்ன பண்ணுது? ஆட்டோ அப்படின்னா தானே இது பண்ணி எக்ஸைட் ஆகுது. ஃபஸ்ட்டு எசைனோட எக்ஸைட் ஆனவுடனே என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேரும் ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் we call it as what? Atria. What is that? Systole. First systole நடக்குது. This increases the flow of blood into the ventricles by about 30%. இப்போ இவ்வளோ சுருங்குது அப்படின்னா என்ன ஆகுது? வென்ட்ரிகல்ஸ் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. ஸோ இது சுருங்க வென்ட்ரிகல்ஸ் என்ன பண்ணுது? உள்ளே வந்து நல்லா பிளட்டை வந்து நல்லா புஷ் பண்ணுது. எவ்வளோ? 30% வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து பிளட் வந்து உள்ளார வருது. அதுக்கப்புறம் the action potential is conducted to the ventricle side by the AVN node. AVN node எங்கே இருக்குது? AV node இதே இடத்துல, இந்த இடத்துல இருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து SA நோடில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்த உடனே ஏட்ரியம் ரெண்டும் கான்ட்ராக்ட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் வந்து இங்கே AV நோடுக்கு வருது. AV நோடு வந்த உடனே என்ன ஆகுது? இவங்க ரெண்டு பேரும் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்த உடனே இந்த இடத்துல என்ன இருக்குது? bundle of His and Purkinje fibers இருக்கா. ஸோ அந்த இதுக்கு கேரி அவுட் பண்ணி
கான்ட்ராக்ட் ஆக பண்ணுவாங்க பாப்போம். The action potential conducted to the ventricle side by the AV and AV bundle from where the bundle of his transmits it through the entire ventricular musculature. This causes the ventricular muscles to இப்போ வந்து ventricular contract வந்து ஆகுறாங்க. இப்போ இவங்க கான்ட்ராக்ட் வந்து இவங்களும் கான்ட்ராக்ட்ல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சரி நம்ம பார்ப்போம். Ventricular systole increases the ventricular pressure, causing the closure of tricuspid and bicuspid valves due to attempted backflow of the blood into the atria. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த இடத்துல blood வந்துருச்சு, ரைட் ஏட்ரியம்லயும் ரைட் வென்ட்ரிகல்ஸ்லயும் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் ஃபுல்லா வந்து blood வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆயிட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வெளியே blood வந்து போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டுனா அடுத்தது எங்க போனவங்க செமிலூனார் வால்வ் மூலமா தான் லங்ஸுக்கு போகணும். ஸோ இந்த ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வந்து க்ளோஸ் ஆயிடுது. சரி, அப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம். As the ventricular pressure increases further, the semilunar valves guarding the pulmonary artery and the aorta are forced open. Ventricular pressure அப்படின்னா என்னது? blood வர இப்போ ஒரு டேங்க்ல இப்போ தண்ணி நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது அது ரொம்ப அதில் ப்ரெஷர் அதிகமாகுதா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து டேங்க் மாதிரி நமக்கு blood ஃபில் ஆக இங்கே வந்து ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கு நமக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் ஏற என்ன ஆகுது? பைகாஸ்பிட் ட்ரைகாஸ்பிடையும் க்ளோஸ் பண்ண வச்சிருச்சு. இன்ஸ்டெடாக யார் ஓப்பன் பண்ணிட்டாங்க? செமிலூனார் வால்வை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதோட எதோட கார்டிங் கேட் மாதிரி அது ஃபார் லங்ஸ், தட் இஸ் பல்மரி ஆர்டரி அண்ட் அயோட்டா. முடிஞ்சிட்டு. And the ventricles now relaxes and the ventricular pressure falls closing for the seminal valves guarding the pulmonary artery and aorta are forced open, allowing the blood in the ventricles to flow through these vessels into circulatory pathway. Circulatory pathway நம்ம ஹார்ட்டையும் லங்ஸையும் சேர்த்தா circulatory pathway ன்னு சொல்றோம். ஸோ செமிலர் வால்வ்ஸ் ஓப்பன் ஆயிட்டனால இந்த வென்ட்ரிகுலர்ல இருந்து இருக்க blood எல்லாம் வந்து எங்க போயிடுது? லங்ஸ் அந்த சர்க்குலேட்டரிக்கு போயிடுது. அதனால என்ன ஆகுது? இப்போ வந்து வென்ட்ரிகல்ஸ்ல வந்து பிளட்டே சுத்தமா இல்லை. அப்போ அதனால என்ன ஆகும்? வென்ட்ரிகல்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு, ரிலாக்ஸ் ஆயிட்டு செமிலூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. எப்போ அது ஓப்பன் பண்ணிச்சு? ப்ரெஷர்னால தான் வந்து ஓப்பனே ஆகுச்சு. இப்போ ப்ரெஷர் அங்கே இல்லைன்னா பிளட் எல்லாம் போயிடுச்சு. ஸோ செமிலூனார் வால்வ் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிட்டு. As the ventricular pressure declines further, the tricuspid and the bicuspid valves are pushed open by the pressure in the atria exerted by the blood which was being emptied into them by the veins. இப்போ என்ன ஆகுது? இந்த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து கம்மி ஆக ஆர்டீரியம் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து பிளட் இல்லை, அடுத்த பிளட் வரணும் இவங்களுக்குள்ள. ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கனால ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் திருப்பி ஓப்பன் ஆகிடுறாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்? சுப்பீரியர் வீனா காவா இன்ஃபீரியர் வீனா காவாலேருந்து இல்லை பல்மனரி வெயிலேருந்து பிளட் வந்து வருது. எங்கே ஃபஸ்ட்டு வருது? ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் ஃபஸ்ட்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து இது ரெண்டையும் ஃபில் பண்ணிடுறாங்க. எது மூலமாக அப்படின்னா இட் இஸ் பை ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ். ஓகே, இப்போ இந்த டைமில் வந்து இப்போ எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, பிளட் எல்லாமே ஃபில் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஏ நோடு வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ஆர்டீரியல் சிஸ்டோல் வந்து நடக்குது, தட் இஸ் கான்ட்ராக்ட் ஆகுறாங்க. கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது? பிளட் வந்து 30% மூலமாக வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து ஃபில் ஆகுறாங்க. ஓகே, அப்போ இங்கே பிளட் இல்லாத காரணத்தால் என்ன ஆகுது? இங்கே வந்து ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுது. ட்ரைகாஸ்பிட்டும் பைகாஸ்பிட்டும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஏன் க்ளோஸ் ஆயிடுறாங்க? ஏற்கனவே பிளட் இருக்குது, அகெயின் அடிஷ்னலாக 30% பிளட் வந்து ஃப்ளோ டெபாசிட் ஆகிருக்கு இந்த இடத்துல, திருப்பியும் போய் பேக் ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னு மூடிட்டாங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகுது? இங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, பிளட் நிறைய வந்து. அப்போ எந்த ஓப்பன் ஆகும்? இங்கே செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகி பிளட் எல்லாம் அங்கே போயிடும். அதுக்கப்புறம் காலி ஆகிட்டு அப்போ என்ன வால்வ் இப்போ க்ளோஸ் ஆகும்? செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, இப்போ செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஏன்னா வென்ட்ரிகுலரில் வந்து ப்ரெஷர் வந்து இல்லை. ஸோ வந்து அடுத்து என்ன ப்ரெஷர் போடும்? ஆர்டீரியமில் ப்ரெஷர் போட்டு ட்ரைகாஸ்பிடும் பைகாஸ்பிடையும் திருப்பியும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. Okay, as the ventricular pressure declines further, the tricuspid and bicuspid valves are pushed open by the pressure in the arteria exerted by the blood which was being emptied into them by the veins. The blood flow once again moves freely to the ventricles and the ventricles and artery are now again in a relaxed state as earlier. Soon the SA node generates a new action potential and described and the events described above are repeated in that sequence and the process continues. This sequential event in the heart which is cyclically repeated is called as cardiac cycle and it consists of systole and diastole of both the atria and
ventricles. So இது இந்த full complete cycle ஹார்ட்ல நடக்கிற சைக்கிளை மட்டும் வந்து என்னன்னு சொல்றாங்க cardiac cycle. எங்க semilunar valves வரைக்கும் blood போற வரைக்கும் அது வந்து cardiac cycle. இது வந்து repeated இருக்கு, that is known as cyclic. And as mentioned earlier, the heart beats 72 minutes per minute, that is many cardiac cycles are performed per minute. And from this it could be deduced that the duration of the cardiac cycle is 0.8 seconds. ஒரு cycle வந்து எவ்வளவு நேரம் அடிக்குதா 0.8 second. ஒரு செகண்ட்னால இப்படி, அப்போ 0.8 அப்படின்னா இன்னும் அதோட கம்மி. And during a cardiac cycle, each ventricle pumps out approximately 70 ml of blood, which is called as the stroke volume. And the stroke volume multiplied by the heart rate gives the cardiac output. அப்போ cardiac output அப்படின்னா stroke volume heart rate multiply பண்ணா will get cardiac output. Stroke volume னா என்னது? Stroke volume னா என்னது? இப்போ செமிலுனார் வால்வ்ஸ்லேருந்து லங்ஸுக்கு போகிறாங்க, லங்ஸ்லேருந்து பியூரிஃபை பண்ணிவிட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்து திருப்பி அவங்க எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போவாங்க அயோட்டா மூலமாக. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா 70 ml வந்து அனுப்புகிறாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம். சரியா? stroke volume multiply. Okay. Therefore, the cardiac output can be defined as the volume of blood pumped out by each ventricle per minute and averages 5000 ml or 5 liters in a healthy individual. The body has the ability to alter the stroke volume as well as the heart rate and thereby the cardiac output. என்ன சொல்றாங்க, இப்போ நிறைய cardiac patientsல இது வந்து அப்படியே டிஃபர் ஆகும். நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு வேணா ஒரு cardiac cycle வந்து 0.8 seconds இருக்கலாம். இதே வந்து cardiac patientsக்கு அப்படின்னா அது அதிகமாகலாம் கம்மியாகவும் ஆகலாம். And as well as the heart rate. For example, the cardiac output of an athlete will be much higher than that of an ordinary man. ஏன்? அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பீட் அடிக்கும். நமக்கு வந்து 72 per minute இருக்குது, அவங்களுக்கு வந்து மேபி 80 அடிக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து லைக் அத்லெட் அப்படின்னா என்னது ரன்னிங்கில் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். And during each cardiac cycle, two prominent sounds are produced which can be easily heard through a stethoscope. The first heart sound, lub, is associated with the closure of the tri and the bicuspid valve. Okay, எப்போ tricuspid and bicuspid close ஆகுது? எப்போ க்ளோஸ் ஆகுது? எஸ், இங்கே வந்துட்ட பிறகு இங்கே ரிலாக்ஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகுது. அப்போ அதுதான் வந்து லப். Whereas the second heart sound, dub, is associated with the closure of the semilunar valves. எப்போ க்ளோஸ் ஆகுது semilunar valve? எல்லா பிளட்டும் லங்ஸுக்கு போயிட்ட உடனே க்ளோஸ் ஆகிடுங்க. அப்போ அதுதான் வந்து என்னது டப். And these sounds are of clinical diagnostic significance. Okay, any doubts in cardiac cycle? போலாமா அடுத்து? சரி, அடுத்து வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப். எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்னா என்னது? சரி, என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரோகார்டியோகிராஃபை வச்சு? ஹார்ட்டோட அவங்க நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுறாங்களா, ரிதம்லாம் கரெக்டாக இருக்குது, அவங்க ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை வந்து டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப். சரியா? எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னா அந்த கிராஃப் வருது பாரு, அதுதான் எலக்ட்ரோகார்டியோகிராம். எலக்ட்ரோகார்டியோகிராஃப்னா இந்த ஹோல் ப்ராசஸும் மிஷினை வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப். நம்ம கிராஃப் அப்படின்னா இது கிராஃபை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நினச்சிப்போம், அது ஆனால் கிடையாது. எலக்ட்ரோகார்டியோகிராஃப்னா இந்த ஹோல் ப்ராசஸ் யூஸிங் மிஷின். எலக்ட்ரோகார்டியோகிராம்னா தான் வந்து அந்த கிராஃப் நமக்கு வர்றது, பேப்பரில் வரும்ல அது. Okay, you are probably familiar with this scene from a typical hospital television show. A patient is hooked up to a monitoring machine that shows voltage traces on the screen and makes the sound. இந்த சவுண்ட்லாம் போட்டால் இப்போ என்ன அர்த்தம்? as a patient goes into cardiac arrest, அதனால ஹார்ட்டே வந்து என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகிடுது. சரியா? This type of machine, electrocardiograph, is used to obtain an electrocardiogram. ECG is a graphical representation of an electrical activity of the heart during a cardiac cycle. To obtain a standard ECG, a patient is connected to the machine with 3 electric leads that continuously monitor the heart activity. பேசிக்காக ஒரு செட்டப் வந்து இப்போ நார்மலான பேஷண்ட் வந்து இசிஜி எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 லீட்ஸ் எலக்ட்ரிக்கல் வயர்ஸை தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதே வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸோ ஹைப்பர் டென்ஷன் இவங்களுக்குலாம் வந்து நிறைய லீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா பேஸ்ட் அப்பான் தேர் ஹெல்த் கண்டிஷன். ஸோ பேசிக்காக என்னது 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸ் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. எங்கே இருக்குது? ஒன்று வந்து இட் இஸ் ரிஸ்ட்லேயும் அண்ட் நதர் வந்து left ankle-லையும் வந்து place பண்ணுறாங்க. For a detailed evaluation of the heart's function, multiple leads are attached to the
chest region also. This is basic. Here we'll talk about only a standard ECG. Each peak in the ECG is identified with a letter from P to T that corresponds to a specific electrical activity of the heart. Okay. ஓகே இப்போ இதான் இது வந்து P Q R S இது வந்து T. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு கார்டியோகிராமை வந்து PQRSTயை வச்சு தான் வந்து நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம். சரியா? Okay, the P wave represents the electrical excitation of the arteria. Excitation or depolarization கொடுத்திருக்காங்க. அப்படினா என்னது excitation or depolarization? அப்போ இது வந்து என்னன்னா contraction of atria தான் வந்து P wave. Contraction of atria. ஸோ அதுதான் வந்து excitation சொல்லுவாங்க. excitation contraction. அப்படி இல்லைனா டீபோலரைசேஷனுக்கு இன்னொரு பேர் வந்து கான்ட்ராக்ஷன். அப்போ P ரெப்ரசென்ட் பண்ணது வந்து என்னது, ஆர்டீரியாவோட கான்ட்ராக்ஷனை தான் வந்து P ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, அடுத்து and which leads to the contraction of both the arteria. The QRS complex represents the depolarization of ventricles. Depolarization என்னது? Depolarization என்ன மீனிங் சொன்னேன்? கான்ட்ராக்ஷன் தானே சொன்னேன். இப்போ contraction of ventriclesல சொல்றது வந்து PQRS. ஓகே, QRS வந்து contraction of ventricles, வெறும் P வந்து contraction of atria. இது வந்து both the atrium and both the ventricles வந்து represent பண்ணுது. அடுத்து and the QRS complex represents the depolarization of the ventricles which initiates the ventricular contraction. The contraction starts shortly after Q and marks the beginning of the systole. எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது வென்ட்ரிகுலரோட கான்ட்ராக்ஷன் அப்படின்னா இந்த Q லைட்டா கொஞ்சம் டில்ட் ஆன உடனே வந்து Q ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆயிட்ட பிறகு ஸ்டார்ட் ஆயிடுறாங்க கான்ட்ராக்ஷன் ஆஃப் ventricles. ஓகேவா? அடுத்து the T wave represents the return of the ventricles from excited to normal state, that is repolarization. Repolarization என்னது? ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ எது ரிலாக்ஸ்? ரிலாக்ஸ் ஆஃப் ventricles தான் வந்து இப்போ ஆர்டீரியா கான்ட்ராக்ட் ஆகுது. ஆர்டீரியா கான்ட்ராக்ட் ஆன உடனே ventricles வந்து கான்ட்ராக்ட் ஆவாங்க. அப்போ ventricles கான்ட்ராக்ட் ஆகும், ஆர்டீரியா வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க தானே. ஸோ அப்போ T வந்து ரிலாக்ஸ் ஆஃப் ventricles. ஓகே, T வந்து ரிலாக்ஸ் ஆஃப் ventricles. அப்போ இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம், இதுக்கு ரீபோலரைசேஷன் சொல்லலாம். ரிலாக்ஸ்க்கு வந்து ரீபோலரைசேஷன். இதே வந்து கான்ட்ராக்ஷனுக்கு வந்து we call it as depolarization or excitation. Okay, and the end of the T wave marks the end of the systole. அப்ப இதுல தான் end of the systole அப்படினா என்னது, contraction தான் வந்து systole சொல்லப்போ contraction வந்து முடியிறது வந்து T end அவ்வளவுதான். And obviously by counting the number of QRS complexes that occur in a given time period, one can determine the heartbeat rate of an individual. என்ன சொல்றாங்க, இப்போ இதெல்லாம் எதுவும் வேண்டாம், P-யும் வேண்டாம், T-யும் வேண்டாம், இந்த QRST எத்தனை வாட்டி வருதோ அத்தனை வாட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா PQRSல வந்து என்ன சொல்றாங்க, contraction of ventricles. ஏன் இப்போ contraction ventricles மட்டும் பார்க்கறாங்க? It is blindly understood that contraction of ventricle நடக்கணும் அப்படின்னா ஆர்டீரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆனா மட்டும் தான் வந்து ventricles வந்து கான்ட்ராக்ட் ஆகணும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடலாம் அப்போ ventricles கான்ட்ராக்ட் ஆகல வந்து ஏட்ரியம் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ வந்து இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, detect the heart rate. And since the ECG is obtained from different individuals have roughly the same shape, for a given lead configuration and deviation from the shape indicates a possible abnormality or disease. Hence it is of great clinical significance. Okay, ECG ல எதனா டவுட் இருக்கா?
ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ECG அப்படின்னா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? 3 எலக்ட்ரிக்கல் வைல்ஸை வந்து பேசிக்கான செட்டப்பில் இருக்குது. அதே வந்து இது எங்கேருந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா Pலேருந்து T வரைக்கும். ஸோ P என்ன ஆகுது? P வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்டீரியா ஆர் டீபோலரைசேஷன் ஆர் எக்ஸைட்டேஷன். இது முடிஞ்ச பிறகு QRS வந்து என்னன்னு சொல்கிறாங்க? கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் எக்ஸைட்டேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ். T வந்து ரிலாக்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸ். அப்போ இது எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. அப்படி திருப்பியும் இந்த பார் P ஆரம்பிக்குது, திருப்பியும் PQRS திருப்பியும் அது ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ எத்தனை QRS வருதோ அத்தனை டைம் ஆஃப் ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இன் இண்டிவிஜுவல். இது வந்து மாறலாம், அப்நார்மலிட்டி இல்லைனா டிசீஸ் எதுனா இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டட். Okay, next we'll see double circulation. The blood flows strictly by a fixed route through blood vessels and the arteries and the veins. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த circulatory systemல வந்து it is of two types, open type and closed type. Open னா என்னது? Closed னா என்னது? Yes, openல வந்து இருக்காது. என்ன பண்ணும்? blood டைரக்டா ஒரு சைனஸஸ் குள்ள ஃபாலோ ஆகும். சைனஸ்னா ஒரு பெரிய வெசல் மாதிரி, பெரிய வெசல், சின்ன சின்னதெல்லாம் இல்ல. ஓகே, ஒரு எம்டி ஸ்பேஸ் வெசல் வேணா எம்டி ஸ்பேஸ்ல போய் சைனஸஸ்லாம் பிளட்ல விழும், பிளட்லாம் சைனஸ்ல போய் விழுவாங்க. ஆனா இதே வந்து க்ளோஸ்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் இருக்கு. அப்ப ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் இருக்கனால பிளட் ஃப்ளோ வந்து ஒரு பேசேஜ்னால தே ஆர் கேரிங். ஸோ அதுதான் வந்து இது. அண்ட் இப்போ என்ன சொல்றாங்க? டபுள் சர்க்குலேஷன்ல we have arteries and veins. Basically each artery and vein consists of 3 layers. An inner lining of squamous endothelium, the tunica intima. Intima அப்படினா internal. So tunica intima. Middle one it is known as tunica media and the external layer is known as tunica externa. இந்த மூணுமே வந்து arteriesக்கும் இருக்கு, veinsக்கும் இருக்கு. So tunica intima, tunica media, tunica externa. Okay, the tunica media is comparatively thin in the veins. Tunica media எந்த layer? Middle layer. So வந்து veinsல இருக்க tunica media வந்து thin comparing to the arteries. As mentioned earlier, the blood pumped by the right ventricle enters into the pulmonary artery, whereas the left ventricle pumps blood into the aorta. Okay, இது என்ன சொல்றாங்க? ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து பல்மனரி அயோட்டாக்கு அனுப்புது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து அயோட்டாவை அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க. என்னது இது? ரெண்டு டைம்ல போறாங்களா பிளட்? எஸ், வெரி குட். இப்போ நம்ம டயக்ராமில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டயக்ராம்லையா சரி என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து செமிலூனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பனா இருக்குமா? செமிலூனார் வால்வ்ஸ்ல வந்து ரெண்டு கேட் மாதிரி இருக்கு. என்னது? பல்மனரி அயோட்டாவும் இன்னொன்று பல்மனரி ஆர்டரியும் அயோட்டாவும் இருக்கும். பல்மனரி ஆர்டரி என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜன் பிளட்டை வந்து கொண்டு போய் லங்ஸ்க்கு கொண்டு வராங்க. லங்ஸ் என்ன பண்ணி அதை சுத்தம் பண்ணிட்டு ஆக்சிஜன் பிளட்டை வந்து எது மூலமானது? அயோட்டா மூலம், பல்மனரி வெயின் மூலமா அயோட்டா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து ஆல் ஓவர் த பாடிக்கு போறதுக்கு வந்து அயோட்டா மூலமா போறாங்க. ஸோ அதுதான் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். The deoxygenated blood pumped into the pulmonary arteries is passed on to the lungs, from where the oxygenated blood is carried by the pulmonary veins into the left atrium. This pathway constitutes the pulmonary circulation. The oxygenated blood entering the aorta is carried out by a network of arteries, arterioles and capillaries. Arterioles அப்படினா என்னது? arterioles. சரி, bronchioles என்னது? bronchiயோட branch தான் bronchioles. அதே மாதிரி arteries ஓட branch தான் வந்து arterioles. சரியா? And capillaries to the tissues, from where the deoxygenated blood is collected by the system of venules, veins and vena cava and emptied into the right atrium. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. And this is systemic circulation. So எது systemic circulation? ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போறாங்க. எது மூலமா? பல்மனரி ஆர்டரி மூலமா. ஆர்டரிஸ் பல்மனரி ஆர்டரி மூலமா போறாங்க. லங்ஸ் வந்து க்ளீன் பண்ணுது. பல்மனரி வெயின் மூலமா வந்து எங்க வராங்க? லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்துட்டு லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து அயோட்டா மூலமா எல்லா இதுக்கும் போறாங்க, கொடுத்துறாங்க, நல்ல பிளட் எல்லாம் கொடுத்துறாங்க. திருப்பி நம்ம கிட்ட டிஷ்யூஸ் செல்ஸ்ல இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து யார் கொண்டு வரா? திருப்பி வீனா காவா வெயின்ஸ் மூலமா திருப்பி வந்து எங்க வராங்க? ஃபர்ஸ்ட் எஸ், வெரி குட். அப்ப இததான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. And the systemic circulation provides nutrients, oxygen and other essential substances to the tissues and takes carbon dioxide and other harmful substances away for elimination. A unique vascular connection
exists between the digestive tract and the liver called as live போயிட்டு இருக்குது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, லிவர்லேருந்து டைஜஸ்டிவ் ட்ராக் நம்ம ஜிஐ ட்ராக்லேருந்து நேராக வந்து என்ன ஆகுது, வெயின்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டை கொண்டு போகல, டீஆக்சிஜன் பிளட்டில் என்ன ஆகுது அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து நேராக அவங்க எங்கே போகிறாங்க, லிவருக்கு போகிறாங்க. எது மூலமானா லிவரில் இருக்க வெயின்ஸ் மூலமாக என்ன கொண்டு வராங்க, டீஆக்சிஜன் பிளட்டை வந்து டைஜஸ்ட் சிஸ்டம்லேருந்து லிவருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா hepatic portal system அப்படினு சொல்றாங்க. Okay, and the hepatic portal system carries blood from the intestine to the liver and is delivered to the systemic circulation. So அதே மாதிரி தான் வந்து ஆர்டரிஸ்ல இருந்தும் இப்போ ஆக்சிஜன் blood வரும்போது திருப்பி வந்து லிவருக்கு வந்து திருப்பி வந்து இன்டெஸ்டைனுக்கு வந்து வருவாங்க. A special coronary system of blood vessel is present in our body exclusively for the circulation of blood to and from the cardiac musculature. இந்த ஃபுல்லா அந்த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் தான் வந்து ஒரு ஃபுல்லான ஸ்பெஷலான என்ன சொல்கிறாங்க பிளட் வெசல்ஸ் சிஸ்டம், கொரோனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அடுத்து வந்து ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. நார்மல் ஆக்டிவிட்டீஸ், ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி யார் வந்து இதை நடத்துறது, யார் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் இன்ட்ரென்சிக்லி. இன்ட்ரென்சிக்லி அப்படின்னா என்னது, நேச்சுரலாக நடக்குது, யாரும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலை, நேச்சுரலாக நடக்கிறதா வந்து மீனிங். தட் இஸ் ஆட்டோ ரெகுலேட்டட் பை ஸ்பெஷலைஸ்ட் மசில்ஸ். எந்த ஸ்பெஷலைஸ்ட் மசில்ஸ்னா என்னதாங்க, ஃபர்ஸ்ட் யார் அதை இது இனிஷியேட் பண்ணுறா ஆக்ஷன் பொட்டன்ஷியல்? எஸ், அதான் எஸ்ஐனோட தான் வந்து சொல்கிறாங்க. ஹென்ஸ் த ஆர்ட் இஸ் கால்ட் as myogenic. A special neural center in the medulla oblongata can moderate the cardiac function through a autonomic nervous system. Neural signals through the sympathetic nerves can increase the rate of the heartbeat, the strength of the ventricular contraction and thereby the cardiac output. Sympathetic nerves na enadhu, parasympathetic nerves na enadhu, அவங்களோட பார்ட்ஸ் ஒன்று வந்து சிம்பேத்தட்டிக், இன்னொன்று வந்து பாராசிம்பத்தட்டிக். இந்த சிம்பேத்தட்டிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே வந்து பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹார்ட்டை பொறுத்தவரை. ஓகே, அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் த parasympathetic neural signals decrease the heart rate and then rate of conduction of action potential and thereby the cardiac output. Adrenal medullary hormones can also increase the cardiac output. Adrenal medullary hormones எங்க இருக்கு, யார் செக்ரீட் பண்றா? adrenal gland எங்க இருக்கு? கிட்னிக்கு மேல இருக்காங்க. எஸ், ஓகே. அடுத்து வந்து டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷர்னா என்னது? சரி, என்ன நடக்கும் அந்த ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் என்ன நடக்கும்? நம்மளோட பிளட்டோட ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலான பிளட் ப்ரெஷர் எவ்வளோ? 120/80. ஆனால் இது வந்து above 120/80 இருந்துச்சு அப்படின்னா that is referred to as hypertension. Hypertension is the term for blood pressure that is higher than the normal, and in this measurement 120 வந்து என்ன சொல்றாங்க systolic or pumping pressure and 80 mmHg is the diastolic. mm okay, hg அப்படினா என்னது? Yes, very good. If repeated checks of blood pressure of an individual is 140/90 or high, it shows hypertension. High blood pressure leads to heart disease, also affects the vital organs like brain and also kidney. ஏன் வந்து ஹை பிளட் ப்ரெஷர்னால வந்து மற்ற டிசீஸ் வந்து வருது அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர் ஆர்டரிஸும் வெயின்ஸில் இருக்க ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்த பிளட் எல்லாம் இவங்க சப்ளை பண்ணுற இடம்லாம் வந்து பிரெயினுக்கு சப்ளை பண்ணுவாங்க, ஹார்ட்டுக்கெலாம் கூட சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது யார் மேலே எஃபெக்ட் ஆகும்? எந்த ஆர்கன் கூட போய் சேர்க்குறாங்களோ அந்த ஆர்கன் தான் எஃபெக்ட் ஆகும். லைக் எக்ஸாம்பிள் ஹார்ட், பிரெயின், இதுக்கெல்லாம் கூட எஃபெக்ட் ஆகுது, கிட்னி ஆல்சோ. அண்ட் அடுத்து வந்து கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ். இப்போ இந்த கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து பிளட் கொண்டு போகுது. அந்த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸில் வந்து எதனா ஒரு டெபாசிட் வந்து இது ஆயிடுச்சு, பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இப்போ இதுதான் ஆர்ட்ரிஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஹார்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆர்ட்ரிஸ் போகுது. இந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா
லைக் கொலஸ்ட்ரால், ஃபேட்ஸ், நம்ம சாப்பிட்றதுலே எதுனா அந்த ஃபுட் ஹேபிட்ஸில் தான் வந்து இந்த பிளாக்கேஜ்லாம் வந்து நடக்கிறது. ஸோ இப்போ பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஃப்ளோ பிளட் வந்து கம்மியாகுமா? ஏன்னா ப்ரெஷராக இருக்குங்க, இடம் இல்லை இங்கே அடுத்த வாட்டி பிளட் போகிறதுக்கு. ஸோ இதனால வந்து நடக்கிறதா வந்து CAD, கொரோனரி ஆர்டரி டிசீஸ். அதை வந்து ஆர்த்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. coronary artery disease often referred to as atherosclerosis after the vessels that supply blood to the heart muscle affects the vessels. It is caused by the deposit of calcium, fat, cholesterol, fibrous tissues which makes the lumen of the arteries narrower. Lumen அப்படின்னா இந்த ஸ்பேஸ் தான் வந்து lumen அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து angina. angina அப்படின்னா இப்போ பிளட்ல வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் what we call it as ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சு பிளட்டில். ஓ அந்த அந்த டேர்ம்ஸ் இல்லை, நான் இந்த கிளினிக்கல் டேர்ம்ஸில் கேட்குறேன். ஹைபாக்சியான்னு சொல்லுவோமா, ஞாபகம் இருக்கா? ஹைபாக்சியா. ஓகே, பிளட்ல கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைபாக்சியா. இதுவே ஹார்ட்டில் ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆன்ஜைனா வி கால் இட் அஸ். ஓகே, it is called as angina pectoris. A symptom of acute chest pain appears when no enough oxygen is reaching to the heart muscle. Angina can occur in men and women of any age, but is more common among the middle-aged and elderly. It occurs due to the condition that affects the blood flow. சிலது எப்படி வருது அப்படின்னா ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டாலுமே வந்து ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் வந்து கம்மியாயிடுது. ஸோ அதனாலுமே வந்து ஆன்ஜினா பெக்டோரஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அடுத்து வந்து ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் மீன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் when it's not pumping blood effectively enough to meet the needs of the body. ஓகே, ஹார்ட் ஃபெயிலியருக்கும் ஹார்ட் அரெஸ்ட் ஆர் கார்டியாக் அரெஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஒன்றா இல்லை வேறையா? வேற. ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா வேலை செய்யுது, ஆனால் பாடியோட டிமாண்ட்ஸை வந்து இட் கேனாட் மேக். பாடி டிமாண்ட்ஸ் வந்து அவங்களால இது பண்ண முடியல. ஆனால் இதே வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா ஹார்ட்டே வந்து நின்றுடுச்சு, இட் ஸ்டாப்டு. ஓகே, ரெண்டுக்கும் வேறு டிஃப்ரென்ஸ். ஹார்ட் ஃபெயிலியர் மீன்ஸ் that the state of heart when it's not pumping blood effectively enough to meet the needs of the body. It is sometimes called as congestive heart failure because congestion of the heart is one of the main symptom of this disease. Congestion அப்படின்னா என்னது? இப்போது ஓகே, இப்போ நல்லா உனக்கு கோல்டு நல்லா அட்டாக் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி நோஸ் எல்லாம் இதுவாக இருக்குமா, அடைச்சி போயிருக்குமா, அதுதான் வந்து கன்ஜெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் லங்ஸில், இப்போ லங்ஸில் நல்லா ஃப்ளூயிட் அக்கம்ப்ட் எல்லாம் ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லங்ஸ் வந்து கன்ஜெஸ்டட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த கன்ஜெஸ்ட் வந்து இட் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் சேம் as cardiac arrest or heart attack. Okay, when the heart stops beating, அது வந்து cardiac arrest. Heart attack அப்படின்னா when the heart muscle is suddenly damaged by an inadequate blood supply. சரி, ஓகே. Any doubts in this? Any doubts? சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகால் பண்ணுவோமா? சரி, ஓகே, எனக்கு சொல்லு வாட் இஸ் blood? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம், நேற்றுலேருந்து பார்ப்போம். வாட் இஸ் blood? Yes, connective tissues, அதோட fluid matrix. It is made up of plasma and yes, very good, formed elements. Plasma அப்படின்னா என்னது? liquid part of blood தான் வந்து plasma. அப்புறம் வந்து formed elements வந்து அந்த elements எல்லாம். சரி, plasmaவோட இது சொல்லு, plasma என்னெல்லாம் இருக்குது, plasmaவோட content என்னென்ன, composition என்னென்ன? Yes, very good, 90 to 92% வந்து என்னவா இருக்காங்க? மாற்றி சொல்கிறேன், வாட்டர். 6 to 8% வந்து ப்ரோட்டீன்ஸ். அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன? ஃபைப்ரோனஜன், ஆல்புமின், குளோபுலின்ஸ். ஃபைப்ரோனஜன்ஸ் என்ன பண்ணுது? பிளட் கிளாட்டிங், கொயாகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே வந்து ஆல்புமின்ஸ் என்ன பண்ணுது? ஆல்புமின்ஸ் வந்து ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ். இன்னொன்று தான் வந்து குளோபுலின்ஸ் தான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, இதெல்லாம் தவிர்த்து சில மினரல்ஸும் வந்து இதில் இருக்காங்க பிளாஸ்மாவில். என்னென்ன மினரல்ஸு? சோடியம், கால்சியம், இதெல்லாம். மற்ற நியூட்ரியன்ஸும் இருக்காங்க. என்ன நியூட்ரியன்ஸு? இவங்களாம் வந்து டிரான்சிட்லேயே இருப்பாங்க. டிரான்சிட் அப்படின்னா மூமெண்ட்லேயே வந்து பிளாஸ்மாவில் இருப்பாங்க. ஓகே, பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்னது? கிளாட்டிங் ஃபேக்டர்னா எது? எஸ், வெரி குட், ஃபிப்ரினோஜன். ஓகே, அடுத்து வந்து ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ், வாட் ஆர் த 3 ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்? ஓகே, வாட் இஸ் எரித்ரோசைட்ஸ்? RBCs, அதோட ஆவரேஜ் வேல்யூ? எஸ், மீட்டர் பர் கியூப். சரி, ஓகே. சரி, ஓகே. எங்கே அவங்க ஜென்ரேட் ஆகுறாங்க, எங்கே ப்ரொடக்ஷன் நடக்குது அவங்களுக்கு? மேர் அண்ட் வேர் தே ஆர் டையிங்?
ஸ்ப்ளீன். ஓகே, அதான் வந்து கிரேவ்யார்டு. ஓகே, அதில் ஒரு கண்டென்ட் இருக்குமே, அதில் ஒரு பிக்மெண்ட் இருப்பாங்களே ஆர்பிசிஸில், ஹீமோக்ளோபின். ஸோ தட் இஸ் அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட். அண்ட் வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஹீமோக்ளோபின்? எஸ், 12 to 16. ஓகே, 100 ml of water, கிராம்ஸ் வரும். சரி, அடுத்து what else we left? Okay, RBCs வந்து நியூக்ளியஸ் இருக்காது, டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Why? What is the reason behind that? சரி, breathing and exchange of gasesல transport of oxygen படிச்சிருப்போம். அந்த transport of oxygenல என்ன நடக்கும்? ஒரு ஹீமோக்ளோபின் 4 ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது டு ஃபார்ம் ஆக்சி ஹீமோக்ளோபின். ஸோ அவங்க 4 எடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது வித்தவுட் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்துட்டு அப்படின்னா தே கேன் ஒன்லி டேக் 1 ஆக்சிஜன். ஸோ 4 ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக தான் தேர் இஸ் நோ நியூக்ளியஸ் இன் த ஆர்பிசிஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து ரெட் கலராக இருப்பாங்க. இவங்க தான் வந்து அபண்டன்ட்டாகவுமே இருப்பாங்க. லைக் கம்பேரிங் பிளேட்லெட்ஸ் அண்ட் லிகோசைட்ஸ், ஆர்பிசிஸ் தான் வந்து தே ஆர் இன் மோர் இன் அமௌண்ட். ஓகே, வாட் இஸ் லிகோசைட்ஸ்? WBCs and அவங்களோட ஆவரேஜ் வேல்யூ? ஓகே, அவங்களோட லைஃப் ஸ்பேன்? எஸ், 10 to 20. இதே வந்து ஆர்பிசிஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? 120 days. எஸ், ஓகே. லிகோசைட்ஸோட டைப்ஸ்? ஓகே, கிரானுலோசைட்ஸோட டைப்ஸ்? ஓகே, இந்த அவுட் ஆஃப் ஆல் த WBCs எந்த WBCs ஹை ரேஞ்சில் இருக்காங்க? ஓகே, அவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு, ஹை நம்பர். எஸ், நியூட்ரோஃபில்ஸ். வெரி குட். லீஸ்ட்? பேசோஃபில்ஸ். ஓகே, அடுத்து வந்து நியூட்ரோஃபில்ஸ் வந்து தே வில் கம்பைன் வித் சம் அதர் WBCs and help in what? மோனோசைட்ஸ் கூட சேர்ந்து what function they do? They do phagocytosis. Phagocytosis அப்படின்னா what is that? Phagocytosis என்னது? எஸ், என்கல்ஃப், டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஈஸ்னோஃபில்ஸ் என்னதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? என்ன ஃபங்க்ஷன்? எஸ், வெரி குட், இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து ஏ கிரானுலோசைட்ஸோட டைப்ஸ்? லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். சரி, லிம்போசைட்ஸோட டைப்ஸ் அவங்க அவங்களோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? இம்யூன் சிஸ்டம்க்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, அடுத்து வந்து பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ்ல அப்படின்னா என்னது? வாட் ஆர் தே? த்ரோம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து WBCs ஃபுல் ஃபார்ம் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ், RBCs ரெட் பிளட் செல்ஸ். ஆனால் பிளேட்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, செல்ஸ் கொடுக்க. ஏன்னா வந்து அவங்க செல்ஸோட ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் வந்து பிளேட்லெட்ஸ். ஸோ அதனால தான் வந்து செல்ஸ்ன்னு அவங்களுக்கு வந்து முடிய கிடையாது. ஓகே, இதோட ஃப்ராக்மெண்ட்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுறாங்க? மெகா கேரியோட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்க என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க பிளேட்லெட்ஸ்? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸ்? எஸ், வெரி குட், கிளாட்டிங் ஃபேக்டர். ஓகே, அண்ட் த்ரோம்போசைட்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? சரி, எனி டிஃப்ரென்ஸ் இன் பிளேட்லெட்ஸ்னால வேரியஸ் டிசார்டர்ஸ் வரும். கிளாட்டிங் டிசார்டர்ஸ் நடக்கும். பிளேட்லெட்ஸே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? கிளாட் வந்து சீக்கிரமாக நமக்கு ஆகாது, ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல். சரி, அடுத்து வந்து பிளட் குரூப்ஸ். பிளட் குரூப்ஸ் வந்து இட் இஸ் ஆஃப் 2 types, ABO grouping and RH grouping. What is ABO and RH grouping? ABO அப்படின்னா presence of antigen A and antigen B வச்சே நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ பர்சனுக்கு வந்து presence of antigen வந்து B இருக்கு. எனக்கு blood group சொல்லு, அதோட ஆன்டிபாடி சொல்லு, டோனார் சொல்லு. எஸ், வெரி குட். blood group வந்து B, டோனார் வந்து A and O. இதே O இருந்துச்சு அப்படின்னா நில். ஓகே, சாரி, O blood group என்னலாவா இருக்கும்? ஓகே, ஓகே. ஓக்கு வந்து ஆன்டிஜன் என்னவா இருப்பாங்க? ஆன்டிபாடி யாரா இருப்பாங்க? ஆன்டிஜன். எஸ். டோனர்ஸ் குரூப் யார் இங்க டொனேட் பண்ணலாம்? O மட்டும் தான் வந்து டொனேட் பண்ணலாம். ஓகே, RH grouping அப்படினா என்னது? presence or positive or negative. Positive na irundhuchu RH irukku நம்ம பாடியில, இல்ல அப்படினா இல்ல. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? எப்படி வரும் மதர்ல இருந்து ஃபீட்டஸ்க்கு? அது என்ன கண்டிஷன்ல? ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில என்ன ஆகும்? மதர் வந்து RH நெகட்டிவா பாசிட்டிவா இருப்பாங்களா? நெகட்டிவா இருப்பாங்க. பேபி ஃபீட்டஸோ வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சினால என்ன ஆகும்? இந்த பிளசன்ட் எல்லாம் நல்லா வெல் இதுவா இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்னால. ஸோ அப்போ வந்து பிளட் வந்து மிக்ஸ் ஆகாது. ஓகே,
இதே வந்து டெலிவரி ஆகும்போது கொஞ்சம் ஸ்பில் ஆஃப் பிளட் இருக்கும் பாப்பாதும் பிளட் இது மதர்தும். ஸோ மிக்ஸ் ஆகிடுது. அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பாடி என்னவா இருக்குது, ஆன்டிஜன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடியாக இருக்குது அட்டாக் எதனா பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த டைமில் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி ஆகிறாங்க. செகண்ட் ப்ரெக்னென்சியில் பேபி வந்து நெகட்டிவாக இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே ஃபஸ்ட்டு பேபி மாதிரி இந்த பேபியும் ஃபீட்டஸும் வந்து என்னவா இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், மிக்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ப்ளசண்ட்டாக அவ்வளோ இதுவாக இருக்காது, எஃபெக்டிவாக ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி மாதிரி. ஸோ அப்போ வந்து பிளட் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிசிஸ் வரும். அப்படின்னா என்னது, ஆர்பிசிஸ் வந்து கிளம்ப் ஆகிடும். நல்ல கிளம்ப் அப்படின்னா டிஸ்ட்ராய்டு, உடஞ்சி போயிடும் ஆர்பிசிஸ். நல்லா இருக்குது ஆர்பிசிஸ். அப்போ வந்து விச் இஸ் வெரி மச் ஹார்ம்ஃபுல் டு ஃபீட்டஸ். அப்போ அது வந்து ஃபேட்டலாகவும் இருக்குது, லைஃப் த்ரெட்டனிங். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்? எஸ், வெரி குட். ஆன்டி-RH ஆன்டிபாடிஸ் வந்து நீ அம்மாவுக்கு வந்து மதருக்கு வந்து அட்மினிஸ்டர் பண்ணிடணும் அந்த செகண்ட் ப்ரெக்னென்சி. ஃபீட்டஸ் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஓகே அவ்வளோதான். ஸோ வந்து எதுவும் ஆகாது. சரி, அடுத்து வந்து கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். கொயாகுலேஷன் ஆஃப் பிளட் இப்போ வந்து ஒரு பிளேடில் கட் பண்ணிட்டு அப்படின்னா பிளட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுது. அப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது, எப்படி ஸ்டாப் ஆகுது ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லு. த்ரோம்போகைனஸ் மூலமாக த்ரோம்பினா மாறிடுறாங்க, ஃபஸ்ட்டு மாறிடுவாங்க. அப்போ அந்த த்ரோம்பின் வந்து ஏற்கனவே நம்ம படித்த ப்ரோட்டீன்ஸ் ஃபிப்ரினோஜன் வந்து ஃபிப்ரினா மாறுறதுக்கு வந்து த்ரோம்பின் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, பண்ண உடனே ஃபிப்ரின் வந்து ஒரு ஸ்கம் ஆஃப் நெட்வொர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ பிளட் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு நின்றுடுச்சு அப்படின்னா ரத்தம் கட்டி இருக்குமா, அதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபிப்ரினோட அந்த ஃபிப்ரின் மூலமாக தான் அது வந்து அந்த பிளட் எல்லாம் வந்து நெட்வொர்க்காக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். இன்னொரு ஒரு எலிமெண்ட் கூட இந்த மாதிரி கொயாகுலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. எஸ், வெரி குட், கால்சியம். சரி, அடுத்தது லிம்ஃப் ஆர் டிஷ்யூ ஃப்ளூவிட். லிம்ஃப் அப்படின்னா என்னது, டிஷ்யூ ஃப்ளூவிட். எதுக்கு இந்த டிஷ்யூ ஃப்ளூவிட், அதான் பிளட்டே இருக்குது நமக்கு நல்லாவே. எதுக்கு இந்த டிஷ்யூ ஃப்ளூவிட்? எஸ், அதனால வந்து டிஷ்யூஸ் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட் வந்து கொண்டு போவாங்க. இது அதே மாதிரி வாட் எவர் த பிளட் பிரிங்ஸ், ஏன்னா பிளட் என்னென்னா கொண்டு வரும், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும். அதே மாதிரி இந்த ஃப்ளூயிட்ஸும் வந்து கொண்டு போவாங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டமே இருக்குது. என்ன சிஸ்டம் அது பேர், வாட் இஸ் தட்? lymphatic system. Yes, very good. And இவங்க வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள், இம்யூன் ரெஸ்பான்சஸ். இதே வந்து இந்த WBCs தான் வந்து இங்கே அதிகமாக இருப்பாங்க டிஷ்யூ ஃப்ளூவிட்ல. எப்படி வந்து பிளட்டில் வந்து RBCs அதிகமோ அதே மாதிரி டிஷ்யூ ஃப்ளூவிட்ல வந்து WBCs. ஓகே, அடுத்து வந்து சர்க்குலேட்டரி பாத்வே. சர்க்குலேட்டரி பாத்வேஸ் ஆஃப் 2 types, ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓப்பன் அப்படின்னா no blood vessels, ஒரு சைனஸ்குள்ள blood will flow. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்கஸ். ஆர்த்ரோபோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லு. எஸ், கிராப், லாப்ஸ்டர் இதெல்லாம். இதே வந்து மொலஸ்கஸ்க்கு அப்படி, வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மொலஸ்கஸ்? ஆக்டோபஸ், ஆப்பிள் ஸ்னேல், ஸ்குவிட் இதெல்லாம். சரி, ஓகே. சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னது, டபுள் இன்கம்ப்ளீட்னா என்னது, டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னது? சிங்கிள் சர்க்குலேஷன். எஸ், ஆக்சிஜனேட்டடும் டீஆக்சிஜனேட்டடும் வந்து ஒரே சர்க்குலேஷன் ஒரே பாத்வேல வர்றது வந்து சிங்கிள் சர்க்குலேஷன். இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா தனித்தனி பாத்வே இருக்கும், ஆனால் somehow they used to mix. அதுதான் வந்து டபுள் இன்கம்ப்ளீட். டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா எல்லாமே செப்பரேட், எதுவுமே வந்து மிக்ஸ் ஆகாது, அது வந்து டபுள் சர்க்குலேஷன். சரி, அடுத்து வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எனக்கு சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் வந்து மீசோடோமிலி derived organ. அது வந்து பெரிகார்டியம்னால கவர் ஆயிருக்கு. பெரிகார்டியம்னா என்னது, என்ன பண்ணுது, வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிகார்டியம்? அது வந்து பெரிகார்டியல் ஃப்ளூவிட். பெரிகார்டியம் வந்து சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட். இப்போ எதுனா எக்ஸ்டர்னல் இன்ஜுரி அங்கே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம ஹார்ட்டை. ஓகே, அது வந்து பெரிகார்டியமோட வேலை. பெரிகார்டியல் ஃப்ளூவிட் அப்படி என்ன பண்ணுது, அதை சுற்றி வந்து ஒரு ஃப்ளூவிட் இருக்குது அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸ் கூட வந்து என்ன ஆகக்கூடாது, ஃப்ரிக்ஷன் பண்ணக்கூடாது, உரசக்கூடாது, அதுக்காக இருக்குது. சரி, அடுத்து வந்து ஹார்ட் இஸ் ஆஃப் 4 parts. என்னென்ன பார்ட்ஸ்? 2. ஓகே, யார் வந்து லார்ஜாக இருப்பா, யார் வந்து ஸ்மாலாக இருப்பா? வென்ட்ரிகல்ஸ் வந்து லார்ஜ், ஆர்ட்ரிஸ் வந்து ஏட்ரியம் வந்து ஸ்மால், வென்ட்ரிகல்ஸ் வந்து பிக். சரியா, மேலே இருக்கவங்க அப்பரில் வந்து ஏட்ரியம், கீழே வந்து வென்ட்ரிகல்ஸ். ஓகே, ரைட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் ஒரு செப்டம் இருக்குது. என்ன செப்டம்? எஸ், வெரி குட், இன்டர் ஆர்டீரியல் செப்டம். எதுக்கு இந்த செப்டம் இருக்காங்க? அது அந்த பர்டிகுலர் டிவிஷனில் 2 பேருக்கும் ஈக்குவல்
amount of blood வந்து இருக்கணும். நடுவில் ஒரு இது இருந்துச்சுன்னா போயிட்டு நிறைய கொலாப்ஸ் ஆகிடும். சரி, அடுத்து வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு 2 வென்ட்ரிகல்ஸ்க்கு நடுவில் இருக்க செப்டம் வந்து எஸ் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகே, ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ் எங்கே இருக்காங்க? எஸ், பைகாஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ் வந்து எங்கே? லெஃப்ட். ஓகே, அடுத்து வந்து வேற என்ன பார்த்தோம்? செமிலூனார் வால்வ். பிளட்டை வந்து லங்ஸ்க்கு கொண்டு போனால் எங்கே இருக்காங்க அந்த செமிலூனார் வால்வ்ஸ்? பல்மரி ஆர்ட்ரிஸ்க்கும் காமனாக இருக்கவங்க வந்து செமிலூனார் வால்வ். செமிலூனார் அப்படின்னா என்னது? செமினா என்னது? லூனார்னா என்னது? செமினா ஹாஃப், லூனார்னா 3. அதுவும் கிரெசன்ட் ஷேப்பில் அவங்க இருப்பாங்க, அதனால தான் செமி லூனார் வால்வ் அவங்களோட பேர். ஓகே, அடுத்து வந்து எதுக்கு இந்த செமி லூனார் வால்வ் வந்து இருக்காங்க? போன பிளட் வந்து திருப்பி பின்வராமல் இருக்கிறதுக்காக பேக் ஃப்ளோ. ஓகே, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஏ நோடு எங்கே இருக்காங்க? நோடல் டிஷ்யூ இருக்காங்க. எஸ்ஏ நோடு எங்கே இருக்காங்க? ரைட் ஏட்ரியம்ல மேலே டாப்பில் இருக்காங்க. ஏவி நோடு கீழே. அப்போது ரைட் ஏட்ரியமில் தான் வந்து எஸ்ஏ நோடும் இருக்குது, ஏவி நோடும் இருக்குது. ஓகே, ஏவி நோட பிரான்ச்சஸ் எங்கே போகிறாங்க? யார் அவங்க? 2 வென்ட்ரிகல்ஸ்க்கும் பிரான்ச்சாக போவாங்க. வாட் ஆர் தே அண்ட் வாட் ஆர் த நேம் ஆஃப் தெம்? பண்டில் ஆஃப் ஃபிஷ் அண்ட் பர்கின்சன் ஃபைபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சரி, ஓகே. பேஸ் மேக்கர் எதை சொல்லுவோம் நம்ம? பேஸ் மேக்கர். எஸ்ஏ நோட் வை? அவங்க தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணுறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அது. ஓகே, கார்டியாக் சைக்கிள் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லு. கார்டியாக் சைக்கிள். ஓகே, ஃபஸ்ட்டில் இந்த கார்டியாக் சைக்கிள் எப்படிலாம் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து எஸ், வெரி குட். டீஆக்சிஜன் பிளட் வந்து வந்துட்டு 2 பேருக்கும் வந்துட்ட பிறகு என்ன ஆகும்? அடுத்து வந்து அங்கே ப்ரெஷர் ஆகுறதுனால 30% எக்ஸ்ட்ராவாக வந்து பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ்குள்ளே போகுது. இப்போ வந்து இப்போ யாரோட சிஸ்டோலில் இருக்காங்க? ஏட்ரியமோட சிஸ்டோல்னால தான் அந்த ட்ரைகாஸ்பிட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே கீழே வந்துட்டு இப்போ வந்து ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அடுத்து வந்து வென்ட்ரிகல்ஸ் வந்து என்ன நடக்கும்? வென்ட்ரிகல்ஸோட கான்ட்ராக்ஷன் நடக்கும். பிகாஸ் ஆஃப் வாட்? ஏவி நோடோட பிரான்ச்சஸ் வந்து அந்த ஆட்டோ எக்ஸைட்டேஷன் கீழே கொண்டு வராங்க. ஸோ இங்கே ப்ரெஷர் வந்த உடனே என்ன ஆகும்? ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் க்ளோஸ் ஆகிட்டு செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து வந்து தேல் கோ டு த பல்மரி ஆர்ட்ரியா, அயோட்டாவா? எஸ், வெரி குட். பல்மரி ஆர்ட்ரிக்கு வந்து தே ஆர் கோயிங். அப்போ செமிலூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது வென்ட்ரிகுலரும் ப்ரெஷர் கம்மி ஆகிடுச்சு. இதனால் வந்து எங்கே ப்ரெஷர் வரும்? இப்போது ஏட்ரியமில் ப்ரெஷர் வந்து ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிடும் ஓப்பன் ஆகிடும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, அடுத்து வந்து கார்டியாக் சைக்கிள் வந்து எவ்வளோ மினிட்ஸாக எவ்வளோ செகண்ட்ஸில் நடக்குது ஒரு கார்டியாக் சைக்கிள்? ஓகே, கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் கார்டியாக் அவுட்புட்? ஓகே, ஸ்டோக் வால்யூம் அப்படின்னா என்னது? 70 ml. ஓகே, ஒரு இதில் வந்து வென்ட்ரிகுலர் வந்து எவ்வளோ பிளட் வந்து பம்ப் பண்ணுது வெளியே அயோட்டா மூலமாக மற்ற பாடி பார்ட்ஸ்க்குலாம் வந்து எவ்வளோ பம்ப் பண்ணுதோ அதுதான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டூ ஹார்ட் ரேட். ஓகே, 1 மினிட்க்கு எவ்வளோ ஹார்ட் ரேட்டு? ஓகே, லப் அப்படின்னா என்னது? டப் அப்படின்னா என்னது? க்ளோஷர் ஆஃப் ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட். டப் அப்படின்னா closure of semilunar valves. Yes, okay. அடுத்து வந்து ECG, electrocardiograph. What is the difference between electrocardiograph and electrocardiogram? Graph, yes, and only the graph is known as gram. Okay, the basic setup வந்து what they do? 3 leads, electrical leads, and it is connected to where? And 2 ankles and left wrist. Okay, and what are the basic letters enga represent பண்ணுவாங்க? P to P அப்படினா what it represent? Contraction of artery, otherwise known as excitation or depolarization. எல்லாமே வந்து same தான். Okay, அடுத்து வந்து P. Okay, QRS, what is that? Contraction of ventricles. Contractions of ventricles. Okay, after that T, that is
ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். ஓகே, இப்போ இந்த கார்டியோகிராஃபில் வந்து கார்டியோகிராமில் வந்து அந்த கிராஃபாக வருது, அதை வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்க? இவ்வளோ ஹார்ட் பீட் பர் மினிட்னு எதை வச்சு பேஸ் பண்ணுவாங்க? QRS. எவ்வளோ QRS வருதோ அவ்வளோ கவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து தே வில் டெல். ஓகே, இதே வந்து கொஞ்சம் வேரி ஆகும். எப்போ வேரி ஆகும் அப்படின்னா பேஷண்ட்ஸ் வித் அப்நார்மலிட்டிஸ் ஆர் ஹார்ட் டிசீஸில் வந்து இது வந்து வேரியேஷன் ஆகும். டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா செப்பரேட் blood vessels. ஓகே, veins and arteries வந்து made up of 3 layers. என்னென்ன layers? internal layer known as tunica, intima. ஓகே, ஏதோ ஒன்று கம்பேர் பண்ணால் it is thicker in arteries. Is thicker in arteries or veins? Yes, very good. arteriesல thick, veins அப்போ thin. ஓகே, என்ன பண்ணுவாங்க அடுத்து இவங்க? ஓகே, இப்போ வந்து பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸில் இருக்காங்க சரியா? வென்ட்ரிகல்ஸ் பிளட் இருந்த உடனே செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடுது. 2 கேட் இருக்குது செமிலூனார் வால்வில். எதில் அந்த பிளட் போகும்? பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும். பல்மனரி ஆர்ட்ரிக்கு போயிட்டு எங்கே போகுது? நேராக லங்ஸ் வந்து அங்கே பியூரிஃபை பண்ணிட்டு திருப்பி அனுப்புது ஆக்சிஜன் பிளட்ல டு வேர்? எது மூலமா? பல்மனரி வெயின்ஸ் மூலமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு அனுப்புறாங்க. அங்கேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வருது. வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து அயோட்டா மூலமா அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி போகுது. இதுதான் வந்து டபுள் சர்க்குலேஷன். மேலே போச்சு அப்படின்னா அது பல்மனரி சர்க்குலேஷன், கீழே இருந்தால் கார்டியாக் சர்க்குலேஷன், ஃபுல் அந்த பிளட் பாடிக்கெலாம் போகிறது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து இந்த டீஆக்சிஜன் பிளட் எல்லாம் மற்ற பார்ட்ஸ் கிட்ட வந்து வெயின்ஸ், வென்யூல்ஸ் இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. ஓகே, எக்ஸப்ட் ஃபார் ஒன் சிஸ்டம். வாட் இஸ் தட்? அதுதான் இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் மட்டும் வந்து பிளட் வந்து டைரெக்டாக ஹார்ட்டுக்கு போகாது. ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலமாக எங்கே வராங்க? ஃபஸ்ட்டு லிவர் மூலமாக தான் வந்து ஹார்ட்டுக்கு வந்து போகிறாங்க. சரி, ஓகே. ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி, ஹூஸ் ரெகுலேட்டிங் இட்? ANS. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து அது வந்து ஆட்டோ எக்ஸைட்டேஷன், ஸோ நேச்சுரல் வே தான். நோ ஒன் இஸ் இது பண்ணுறாங்க. மிடிலோ ஆப்லாங்கேட்டால இருக்க ANS பார்ட் ஆஃப் ANS இஸ் சிம்பேத்தட்டிக் நர்வ். என்ன பண்ணலாம்? அவங்கள ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரென்த் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இஃப் வாண்டட். அண்ட் யார் அதை டிக்ரீஸ் பண்ணுறது? ஓகே, மற்ற ஒரு ஹார்மோனும் வந்து கார்டியாக் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. என்ன ஹார்மோன்? ஓகே, வெரி குட். வாட் ஆர் த டிஸார்டர்ஸ் அசோசியேட்டட் வித் ஹார்ட்? Okay, what is hypertension? Okay, with the pressure in the arteries. Okay, what is the normal value for that? 120/bar. If it exceeds more than that, it is considered to be hypertension. And what are the organs get affected during blood pressure? Okay, and what is CAD, that is coronary artery disease? Okay, எதனால நடக்குது? What is the reason behind that or causes? Okay, blockage, அது cholesterol இருக்கலாம், fats, calcium, fibrous tissues இதெல்லாம் இருக்கலாம். Okay, what is angina? In where? Heart. If it's hypoxia? Bloodல oxygen. Okay. Hypoxiaனால என்ன anginaனால என்ன ஆகுது? Acute chest pain வந்து வருது. Okay. அடுத்து வந்து heart failure. What is heart failure? Does not pump blood effectively to meet up the body's demands. Okay. What is cardiac arrest or heart attack? Yes, stop ஆயிடுறது வந்து cardiac arrest. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஏதோ ஒரு சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோ பிளட்டோ பத்தாமல் போகிறதுனால அந்த ஹார்ட்டில் இருக்க பார்ட் வந்து டேமேஜ் ஆகிட்டு. ஸோ அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக். ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, தென் by this we are completing body fluids and circulation, and next class we'll see